இந்த வாரம் நடக்கிற இந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்கினுடைய இரண்டாம் பாகமா நேற்று மூன்றாம் பாகம் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவில் இந்த டான்ஸ் மேரத்தான் நடக்கும். டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கி நோட்ஸாக அவங்க ட்ரெஸ்ஸில் ஒட்டணுமா, டான்ஸ் ஆடி அந்த ஸ்டிக்கி நோட்ஸை கீழே வந்து உழ வைக்கணுமா. இந்த கிரியேட்டிவ் டீம் இருக்கு இல்லையா, இந்த பிக் பாஸ் தமிழ் கிரியேட்டிவ் டீம் வந்து வேற லெவல் கிரியேட்டிவ் டீம். அவங்க யோசிக்கிறதெல்லாம் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, இந்த பூமியிலே எவனுமே அந்த மாதிரி யோசிக்க முடியாது, அந்த அளவுக்கு கிரியேட்டிவாக இருக்கிறாங்க. ஸ்டிக்கி நோட்டை ட்ரெஸ்ஸில் ஒட்ட வச்சு அதை டான்ஸ் ஆடி கீழே உழ வைக்கணுமா. அவங்க கொண்டு வந்த ஒரு ஸ்டிக்கி நோட்டு கூட அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டவே இல்லை. என்னையா க்ரியேட்டிவாக யோசிக்கிறீங்க, ஒன்றுமே நமக்கு புரியல. சரி, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விட்டுட்டு வேற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொண்டு வராங்க. அதுலேயே வாயை ஒட்டிடணும். வாயை ஒட்டிட்டு இவங்க பாட்டு போடுவாங்க, ஒரு 5 பாட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பாட்டு இப்போ ஒவ்வொரு டீமில் இருந்தும் 2 நபர்கள் போயிட்டு ஆடணும். எங்கள் ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஆடணும். 2 பேர் வந்து இங்கே நம்ம லிவிங் ரூமில் உட்காந்து டிவியில் பார்த்து என்ன பாட்டுக்கு வந்து அவங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லி அந்த பாட்டை கண்டுபிடிக்கணும். வா, எப்படிப்பட்ட ஒரு யோசனை பார்த்தீங்களா. இதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, கேம் என்னமோ சப்ப கேம் தான், ஆனால் அங்கே அவங்க ஆட இங்கே இவங்க கண்டுபிடிக்க, இதுதான் இதில் ட்விஸ்ட்டு. இந்த கெட்ட போட்டு வாங்கினா மறு வச்சுட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் இந்த டாஸ்க் வந்து நடக்குது. நேற்று விக்கல்ஸ் டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. விக்கல்ஸும் அரோராவும் ஆடினாங்க. இந்த சைடு வந்து எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக 5 பாட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 5 நிமிஷத்தில் சபரி வந்து சொல்லியிருக்கிறாப்புல. ஆனால் அது எதையுமே வந்து எஃப்ஜே வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லையா. நேற்று நான் பார்க்கல, நான் நேற்று ஃபுல்லாகவே பார்க்கல. ஸோ அது இன்னைக்கு பார்வதி டீம் காலையில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷத்துலேயே 5 பாட்டுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்வதி அண்ட் கமருதீன் டான்ஸ் ஆடுறாங்க. கனி அண்ட் ஆதிரி வந்து இங்கே உட்காந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது என்னன்னா, 2 பாட்டியும் நேற்று அந்த டாஸ்க் நடக்கும்போதும் சரி, இன்னைக்கு இந்த டாஸ்க் நடக்கும்போதும் சரி, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. முதல் நாள் நடந்த இந்த கிளாக் டாஸ்கில் எல்லாரும் வந்து இன்னொரு டீமை அந்த கிளாக்கை வந்து சரியாக எண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஆனால் கானா வினோத் அவர்களுடைய அணி 3ஆவதாக போகுது. அந்த 3ஆவதாக போகிற டீம் வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக கானா வினோத் டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, பாட்டு பாடி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இது தேவையானது ஒரு விஷயம். இப்போ எல்லாருக்குமே வந்து அவங்க குடும்பம் வரணும், ஜெயிக்கிறது வந்து நேர் வழியில் ஜெயிக்கணும், குறுக்கு வழியில் ஜெயிக்கக்கூடாது. ஸோ நேற்றுக்கு எப்படி நடந்துச்சோ, இன்னைக்கு காலையில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி எல்லாரும் அமைதியாக நின்று அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, திவ்யா டீமில் திவ்யாவும் அமித்தும் உள்ளே போகிறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. சாண்ட்ரா போகிறதா தான் பிளான். சாண்ட்ராவும் திவ்யாவும் போகிறோம், கானா வினோத்தும் அமித்தும் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், இதான் பிளானாக இருந்துச்சு. பட் சாண்ட்ரா அவர்கள் எல்லா பாட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்போ பார்வதி டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்போ சாண்ட்ரா என்ன சொல்லிடுறாங்கன்னா, வேணாம் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன், திவ்யாவும் அமித்தும் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் போகிறாங்க. இங்கே என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்தும் சாண்ட்ராவும் அந்த பாட்டை நிஜமாவே கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்பவே சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறாங்க. கொக்கர ஏன்னா வளர்ற சாரி மக்களை, என்னமோ வாய் டங் வந்து ரோல் ஆகுது. மொதல் பாட்டு நீ நடந்தால் நடை அழகு அழகு அந்த பாட்டு, 2வது பாட்டு வந்து கொக்கர அந்த பாட்டு. 2 பாட்டையுமே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி எல்லா டீமும் சேர்ந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பாட்டு பாடிக்கிட்டு கத்திக்கிட்டு இவங்களை வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை கவனிக்க விட மாட்டுறாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, சாண்ட்ரா வந்து டாஸ்க் எப்பயுமே நல்லா விளையாடுவாங்க. அவங்க வந்து கரெக்டாக அதை வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. கானா வினோத் வந்து மட்டும் அவர் என்ன ஆகுறாருன்னா, டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு, ட்ரிகர் ஆகுறாரு. அவரை ட்ரிகர் பண்ணுறதுக்காகத்தான் பின்னாடி அவங்க பண்ணுறாங்களே. அவர் ஈஸியாக வந்து எப்பயுமே ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு பர்சன். டக்குன்னு பற்றி பார்ப்பல அவர் வந்து அந்த சாங்கை கவனிக்காமல், அவங்க டான்ஸை கவனிக்காமல் பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாப்புல. சாண்ட்ராவுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வருது, வினோத் அமைதியாக இருங்க அப்படி. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஜெயிக்கணும், பிரஜின் உள்ளே வரணும், இந்த டாஸ்கே அதுக்கு தான், அந்த விஷயத்த வந்து பண்ணுறாங்க. இப்போது பார்வதி டீம் வந்து சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ பார்வதி டீம்னுடைய டைமிங்கை சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் சாண்ட்ராக்காக தான் நடக்குது. சாண்ட்ரா டீம் என்ன டைமிங் வந்து இப்போ பார்வதி டீமோட கம்மியாக எடுத்துட்டாங்கன்னா டாஸ்க் நேர்மையாக நடக்கும். ஒருவேளை பார்வதி டீமோட கொஞ்சம் அதிகமாக டைம் போச்சுன்னா மேபி டைமை மாற்றி கூட சொல்லலாம்.
சாண்ட்ரா டீம் வின் பண்ண மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு அந்த டாஸ்க் இன்னும் நடக்கல, இனிமேல் தான் நடக்க போகுது. வினோத் வந்து டென்ஷன் ஆகிறாப்புல கத்திக்கிட்டே வந்து நான் ஆக்டிவிட்டி எனக்கு கேட்கலன்றார் ஃபஸ்ட்டு. பிக் பாஸ் எனக்கு வந்து கேட்கல, இவங்க கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறார். தேவையே இல்லை, அவங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இது டாஸ்க்குன்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. வினோத் வந்து டக்குன்னு எந்திரிச்சு போய் நான் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகிறேன், அங்கே போய் நான் பார்த்துக்கிறேன். நான் நேரடியாக அங்கே போய் டான்ஸை பார்த்து நான் வந்து அங்கே பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க சார், பாட்டு போட்டு அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம், தெரிஞ்சிடும்ல சாங் ஓடிட்டுருக்கு. இவர் நேராக கொடுக்குன்னு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு ஓடுறாப்புல. அப்போ எல்லாரும் தடுக்கிறாங்க. தடுக்கும்போது ஏய் பிக் பாஸ் சொல்லிட்டு போடா அப்படின்றாப்புல எஃப்ஜே கிட்ட சொல்கிறாப்புல. நீங்கள் தலையாக இருந்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ரூமுக்கு நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கேட்குறான். ஸோ இந்த டாஸ்க் வினோத்னால கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பாக போகுது? இவங்களுக்கு தான். அமித்துக்கும் ஆசை, அவருடைய குடும்பம் வந்து ஒன் டே ஃபுல்லாக அங்கே இருக்கணும் அப்படின்ட்டு. திவ்யாவுக்கு பெருசாக அந்த ஆசை இருக்கிற மாதிரி தெரில. அண்டு சாண்ட்ராவுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, அவருடைய குழந்தைகளும் அவருடைய கணவரும் வந்து தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது இவங்க டீமுக்குள்ளே ஒரு சண்டையாக மாறுமா அப்படிங்கிறது தெரில. ஏற்கனவே எளியும் மூலியமாக தான் இருக்காங்க எல்லாம். ஓரளவுக்கு டாஸ்க்குக்காக இணைஞ்சு விளையாடுறாங்க. இப்போ சாண்ட்ரா திவ்யா பேசிக்கிறது, திவ்யாவும் வினோத்தும் பேசிக்கிறது, இது எல்லாமே நடக்குது. ஸோ வினோத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நம்ம சொல்கிறது தான், அவர்கிட்ட அக்செப்டன்ஸ் கிடையாது. ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்கார், ட்ரிகர் ஆகிறாரு. ட்ரிகர் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரில. நிதானத்தை இழக்கிறாப்புல, கோபம் ஆகிட்டாருன்னா நிதானத்தை இழந்துறாப்புல. அது வந்து ஒரு வெற்றியாளருக்கு ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏங்க இந்த கேமே உங்களோட மென்டல் ப்ரெஷரை சோதிக்கிற கேம் தான். எல்லாரும் அப்படி பண்ணுவாங்க, சோதிப்பாங்க. அங்கே நம்ம எப்படி அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், பாசிட்டிவான வேலை ஹேண்டில் பண்ணோம், அதான் மக்களுக்கு பிடிக்கும். ஆனால் உனா கோவப்படுறது, வார்த்தை விடுறது, திட்டுறது, ஆல்ரெடி அவர்கிட்ட துளி கூட அக்செப்டன்ஸ் கிடையாது. நம்ம அதை வந்து நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து நான் ரொம்ப வீக்கு, என்னை ஈஸியாக நீங்கள் ட்ரிகர் பண்ணலாம், நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொன்னாலே நான் ட்ரிகர் ஆயிடுறேன், இது அவங்களுக்கும் பாதிக்குது, சாண்ட்ராவுக்கும் பாதிக்குது. அவங்க உட்காந்து வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் கத்துறது வந்து அவங்களுக்குமே டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க சொல்கிறாங்க வினோத் அமைதியாக இருங்க, கத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி நான் டாஸ்கே விளையாடல, போங்க நான் ஆக்டிவிட்டி ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. இவ்வளோ நீங்கள் ட்ரிகர் ஆவீங்க அப்படின்னா நீங்களும் டான்ஸ் ஆட போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் திவ்யாவும் டான்ஸ் ஆட போயிருக்கலாம். அமித்தும் இவங்க சாண்ட்ரா உட்காந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அமித்தை நீங்கள் வந்து திவ்யா கூட அனுப்பாமல் நீங்கள் போயிருக்கலாம். ஏன்னா அவர் ட்ரிகர் ஆகிறார். இப்போ அமித்னா கூட ஓரளவுக்கு வந்து அதை பொறுத்துக்கிட்டு அவர் வந்து கேமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். பட் வினோத்துக்கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி இல்லை. நீங்கள் ரொம்ப ரொம்ப மெனக்கடலாம் வேணாம், ரொம்ப ஈஸியாக ஏதாச்சும் நீங்கள் போய் ஒரு குறை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வினோத்தை. இப்போ உதாரணத்துக்கு அவர் இந்த வாரம் வீட்டு தலையாக இருக்கார்ல, வீட்டு தலையாக நீங்கள் இதை சரியாக செய்யலை, அப்படி சின்ன ஒரு புகார், நீங்கள் வந்து க்ளீனிங் வந்து சரியாக நடக்குதா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் தலை ரூம்லேயே இருக்கிறீங்க, நீங்கள் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறாங்களா, அடுத்தவங்க வேலை செய்கிறாங்களான்னு பார்க்க மாட்டீங்க, ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லிட்டா உடனே அந்த இடத்துல வினோத் ரியாக்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கணும். அது வந்து ரொம்ப பேடாக இருக்குது, நல்லா இல்லை, வேறு மாதிரி இருக்குது. ஸோ வினோத் தன்னுடைய கோபத்தை குறைக்கணும். இது டாஸ்கில் வந்து நீங்கள் உங்கள் கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக டாஸ்கில் தான் இருக்கணுமே தவிர்த்து பின்னாடி அவன் என்ன பண்ணுறான்றத பார்க்கக்கூடாது. ஸோ இன்னும் லைவில் இந்த டாஸ்க் நடக்கலை. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. அது ஒரு மொக்க டாஸ்க் தான். இருந்தாலும் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது நான் அரவிந்தன்.